கிருஷ்ணகிரி அருகே இளம்பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து சூடு வைத்த சித்தியை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூருக்கு அருகே உள்ள அங்கிநாயனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி. ஜவுளி வியாபாரி. இவருடைய மூத்த மனைவி மூலம் 21 வயதுடைய கவிதா என்ற மகள் உள்ளார். மூத்த மனைவி இறந்ததால் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு ராமமூர்த்தி சங்கீதா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் ராமமூர்த்தி வியாபாரம் தொடர்பாக கொல்கத்தா சென்ற நிலையில் சித்தி சங்கீதா இளம்பெண் கவிதாவை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி மரத்தில் கட்டி வைத்து கவிதாவின் உடலில் சூடு வைத்துள்ளார். அருகில் வசிப்பவர்கள் கவிதாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பர்கூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். ராமமூர்த்தி வந்து 2 பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி டெத் ஆயிட்டாங்க. 2வது பொண்டாட்டி சங்கீதாவை கட்டின்னு இருக்காங்க. அவங்க கல்யாணம் 6-7 வருஷம் ஆகுது. அந்த கவிதாவை வந்து இப்ப 4-5 வருஷமா ஒரே சித்திரவதை டார்ச்சர் பண்ணிருந்தாங்க. மரத்தை கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி கம்பி எடுத்து சூடு வச்சு தேங்காய் பட்டு போட்டு மண்ணில் போட்டு அடிச்சிட்டாங்க. நாங்கள் ஊர்காரெல்லாம் பயந்து கேட்க போனால் நீங்கள் யாரும் கேட்கறதுன்னு சொன்னாங்க. ஊர்காரெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷன் ரிப்போர்ட் போட்டு எஃப்ஐஆர் போட்டோம். அவர் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட சங்கீதா மற்றும் துணை போன அவருடைய தாய் லட்சுமி இருவரையும் கைது செய்தனர்.